வேற எல்லாரும் அர்த்த போல் தானே? மகிழ்ச்சி. எல்லாரும் அர்த்த போல் தானே? யாருமே மாற்று கருத்து இல்லையா? அந்த பொண்ணு வேலைக்கு உடனே பொறுப்பா இந்த பொண்ணுக்குன்னு இந்த மாதிரி ஒரு திருக்குறள் புத்தகம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு புத்தகம் வந்து அந்த பொண்ணுக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை வந்து மேடையில் இருக்கக்கூடிய விருந்தாளர்களை கொடுத்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொருட்பாலில் தான் 700 திருக்குறள், அறத்துப்பாலில் 380 திருக்குறள், பொருட்பாலில் தான் 700 திருக்குறள் இருக்கு, இன்பத்துப்பாலில் 250 திருக்குறள் இருக்கு. மகிழ்ச்சி. சரி, 9-10 குரலுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம்ல? 9-10க்கு திருக்குறள் சிலை கடலுக்கு நடுவில் இருக்குல்ல, அது எந்த ஊர்ல இருக்கு? திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்கு. சரியா? கேள்வி அதல்ல, கன்னியாகுமரியில் இருக்கு இல்லையா? தெரியும் இல்லையா? அது இந்த சிலை வைத்து 25 ஆண்டுகள் வெள்ளி விழா கொண்டாடினாங்க. இந்த ஒரு 25 நாட்களுக்கு முன்னாடி அந்த சிலைக்கு ஒரு பெயர் வைத்தார். அந்த பெயர் என்ன தெரியுமா? அந்த திருவள்ளுவர் சிலைக்கு ஒரு பெயர் வைத்து கொண்டாடினார். அந்த பெயர் யாருக்கா தெரியுமா? இன்னொரு விஷயம் இடையில மணிவண்ணன் ஐயா அவர்களுக்கு இடையில ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அவர் சொன்னாரு இதை பேசும்போது, நான் முதலாக இந்த ஒரு அரசு பள்ளியில் இவ்வளவு அமைதியாக ஒரு மாணவர்கள் இருப்பதை இப்பொழுதுதான் நான் பார்க்கின்றேன் அப்படிங்கிற ஒரு செய்தி முதல்வர் சொன்னாரு. நான் 20 ஆண்டுகளாக அரசு பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். 20 ஆண்டுகளாக. இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. பாரதிய வரியில் சொன்னா இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. 20 ஆண்டுகளாக அரசு பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இவ்வளவு நேர்த்தியாக அமைதியாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் அமைந்திருக்கக்கூடிய மாணவர்களை கண்டிப்பா இங்கதான் பார்க்கறேன். ரொம்ப அற்புதமான ஒரு மாணவன். உண்மையிலேயே இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. சரி, முன்னாள் மாணவர் யார் வேண்டுமானும் சொல்லலாம். இந்த கேள்விக்கு 11, 12 யார் வேணுமாலும் சொல்லலாம். அந்த சிலைக்கு ஒரு பெயர் வைத்தார்கள். ஏன்னா இது அடுத்த ஆண்டு இப்ப 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் அடுத்த ஆண்டு போனீங்கன்னா 11ஆம் வகுப்புல தமிழ் திறனறி தேர்வு ஒன்று நடத்துவாங்க. அதில் கூட இந்த கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஐயன் திருவள்ளுவர் சிலை, உன்னுடைய முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகள். விடையாதல்ல, இருந்தாலும் உன்னுடைய முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகள். ரொம்ப மகிழ்ச்சி. அந்த சிலைக்கு ஒரு பெயர் வைத்தார்கள். யாருக்கா தெரியுமா? முன்னாள் மாணவர்கள் யார் வேண்டுமானும் சொல்லலாம். உங்களுக்கு ஒரு திருக்குறள் புத்தகம் நான் பரிசாக தருகின்றேன். சரி, பரவாயில்ல. நானே சொல்லவா? சொல்லிடவா? சொல்றியா? வாய்ப்பு கொடுக்கலாம். சொல்லுங்க. தப்பான பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. நம்ம முயற்சி தான் பண்ணும். ரைட், சொல்லு. தப்பான பரவாயில்ல. நீ தப்பா சொன்னா உனக்கு ஒரு பரிசு தரணும். நீ தப்பா சொன்னாலும் உனக்கு ஒரு பரிசு உண்டு. சரி, உட்கார்ந்தே சொல்றதுனால சொல்லட்டும். சொல்லுப்பா. சரி, பரவாயில்ல. சரி, அந்த சிலைக்கு வந்து பேரறிவு சிலை என்று பெயர் வைத்தார். பேரறிவு சிலை என்று பெயர் வைத்திருக்கின்றார். இனிமே வந்து அந்த சிலைக்கு பேரறிவு சிலை தான் பேரு. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை. இப்ப 11, 12 ஒரு கேள்வி இருக்குமா? 133 அதிகாரம் இருக்கு. 133 அதிகாரம் இருக்கு திருக்குறள்ல. அதுல ஒரே பெயர்ல 2 அதிகாரம் இருக்கு. திருக்குறள். ரொம்ப எளிமையான கேள்விதான். 133 அதிகாரத்துல ஒரே பெயரில் 2 அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தினுடைய எண்ணு வேணுமால் நான் சொல்லிக்கிறேன். 71வது அதிகாரம், 110வது அதிகாரம். 71வது அதிகாரம் சரி, 110வது அதிகாரம் சரி, 2 அதிகாரத்துக்கும் ஒரே பெயர் தான். அந்த பெயர் என்ன உங்களுக்கு தெரியுமா? 11, 12 யாருக்காவது தெரியுமா? நான் நிறைய திருக்குறள் புத்தகம், 4 திருக்குறள் புத்தகம் வாங்கிட்டு வந்துட்டேன். யாராவது சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கேன். சொல்லுங்க. நீங்க யார் வேணுமாலும் சொல்லலாம். உங்க யார் வேணுமாலும் சொல்லலாம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் திருக்குறள் இருக்கு.
சொல்லுப்பா சொல்லுங்க. யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒரே அதிகாரம் 71 அதிகாரம் சரி 110 அதிகாரம் அந்த ரெண்டுக்குமே வந்து ஒரே பேர்ல 133 அதிகாரத்துக்கும் 132 தலைப்பு சொல்லுங்க. கல்வி. சரி, வாழ்த்துக்கள். அது சரியான பதில் அல்ல, கல்வி. இருந்தாலும் உன்னுடைய முயற்சிக்கு வந்து ஒரு திருக்குறள் புத்தகமே பரிசாக கொடுக்கலாம். வாங்க மேலே வாங்க. வர்றதை பொறுத்து சார் என்ன பண்ணுறேன் என்னது அந்த அதிகாரத்தினுடைய பெயர் என்னன்னு அந்த குழந்தைக்கு பதிலும் சொல்லிட்டு கொடுத்துடலாம். அந்த அதிகாரத்தின் பெயர் வந்து குறிப்பெறிதல். அது குறிப்பறிதல். குறிப்பறிதல்ங்கிற பெயர் வந்து 71வது அதிகாரத்துக்கும் குறிப்பறிதல் தான், 110வது அதிகாரத்தின் பெயரும் குறிப்பறிதல் தான். ஒன்று இப்போ இதில் இருக்கு, பொருட்பால் இருக்கு, இன்னொன்று வந்து இன்பத்துப்பால இருக்கு. வாழ்த்துக்கள். நல்லா படிக்கணும், திருக்குறளை தொடர்ந்து படிக்கணும். சரியா? வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நான் தமிழ் படித்தவன் என்பதனால தமிழில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறதுனால தமிழை பற்றியே பேச வந்துட்டேன். இப்போ அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா, நான் 100 கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்க எனக்கு உறுதுணையாக இருந்த திருக்குறள் எதுன்னு சொன்னார் இல்லையா, வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாதத்தம் உள்ளத்தனைது உயர்வு என்ற அந்த திருக்குறள். இந்த திருக்குறள் தான் எனக்கு கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெறுவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்ததுன்னு சொன்னேன். நானும் காலையில் மணிவண்ணன் ஐயாவும் இங்கே வந்தோம். நாளைக்கு எவ்வளவு அருமையான இந்த மரங்கள், 3 மரங்கள் இருக்கு. எவ்வளவு நிலத்தரக்கூடிய மரங்களாக இந்த மரங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எச்சமிட்டு சொல்லும்போது அவர் சொன்னார், தமிழ் இலக்கியம் இந்த மரங்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறத இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்வை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுத்தது. உங்களை போன்ற சிறு குழந்தையாக இருக்கும் போது நம்ம எல்லாம் விளையாடுவோம் இல்லையா, அந்த பொண்ணு அங்க ஃபர்ஸ்டா இந்த புன்னை மரம் அங்க ஃபர்ஸ்டா அந்த பொண்ணு எங்க வாங்குது மண்ணுக்குள்ள மறைச்சு வச்சு ஃபர்ஸ்டா அந்த ஊர்ல ஃபர்ஸ்டா சரி அப்படி மறைச்சி வச்சு விளையாடி திரும்ப கண்டுபிடிக்கும் போது ஒரு சில விதைகளை மறந்து விட்டுட்டாங்க. அப்படியே மண்ணுக்குள்ளேயே போயிடுச்சு. அப்படி மண்ணுக்குள்ள போன விதை வந்து என்ன ஆச்சுன்னா முளைத்து ஒரு மரமாக அது தலைக்கும், செடியாக தலைக்கும். அந்த செடியாக தலைக்கும் போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண்ணிட்ட பாரு, இது உன்னுடைய தங்கை. எது? அந்த புன்னை மரம் இருக்கு இல்லையா, அந்த புன்னை மரம் உன்னுடைய தங்கை. இதை நீ வந்து கண்ணும் கருத்துமாக நன்றாக நீ வளர்த்துட்டு வா அப்படின்னு. அந்த பெண்ணும் அதை நல்லா வளர்த்து வந்து இன்றைக்கு பெரிய ஒரு நிழலாக இந்த மாதிரி ஒரு பெரிய மரமாக அது வளர்ந்து நிற்கிறது. அந்த 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 பெண்ணும் வளர்ந்துட்டான். அந்த பெண்ணும் வளர்ந்து ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் அந்த மரத்துக்கடையில நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த பெண் சொல்றா, இங்க என் தங்கச்சி இருக்கிறா, என் தங்கச்சிக்கு முன்னாடி உன்னோடு சிரித்து பேசுவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கின்றது, அதனால நம்ம இந்த இடத்துல வேண்டாம்னு சொல்றோம். விளையாட்டு ஆயமோடு வெண்மல் அழுத்தி மரநிலம் துறந்த கால் முளை அகைய நெய் பெய் தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவையாகும் என்று அன்னை கூறினர். புன்னையது சிறப்பு அம்மா நானும் நும்மோடு நகையை நற்றினில் சொல்றேன். இந்த மரத்தை தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரியாக நினைத்து வளர்த்த இனம் தமிழினம். அதனால தான் இத்தகைய மரங்கள் எல்லாம் இயற்கையோடு இணைந்த வாழ்வை நமக்கு சொல்லுது. ராமன் சொல்ற புகழ்கிட்ட, உன்னோடு நாங்கள் ஐவரானோம், குன்று சூழல் சுக்ரீவனோடு நாங்கள் 60 விபீடனோடு சேர்ந்து 70 எல்லாத்தையும் தன்னோட உறவினராக நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அந்த ராமனுக்கு இருந்தது. அதைவிட மேலாக ஒரு முன்னாடி போய் தமிழர்கள் இயற்கையையும் தன்னோடு உடன் பிறந்தவர்களாக நினைத்த சமுதாயம் நம்முடைய தமிழ் சொல்லுவோம். அப்படி